ஆஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம்னாக்க 2025 வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி கன்னி ராசி. அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்திருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும், கணவன் மனைவி கடையில் சரியான புரிதல் இல்லாமல் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த வருடம் பார்த்திங்கனாக்க அந்த நிலை எல்லாமே டோட்டலாக மாறப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களுக்குள்ள சுமூகமான ஒரு உறவு நிலை உருவாகும். அந்த டென்ஷனான மனநிலை மாறும், ஸ்ட்ரெஸ் மாறும், தொழில் ரீதியாக இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் மாறும், வேலையில் இருந்த வேலை பளு குறையும். ஸோ இதெல்லாமே இந்த 2025 மே மாதத்திற்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. இப்போ பொது பலன்கள் பார்த்தோம். அடுத்து உத்தியோகம், தொழில் மற்றும் தொழில் வல்லுநர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாக நர்ஸாக பணிபுரியறவங்க ரொம்ப நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நல்ல மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த பிரபலங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி சில புதிய முதலீடுகளை நீங்கள் பண்ணுறதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க மிக உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு புதிய கஸ்டமர் கிடைச்சி அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்திட்டுருக்கிறவங்க அவங்களோட பிஸ்னஸை பெருக்கிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த 2025 வருடம் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும். சில பேர் லாட்ரி, ரேஸ் போன்றவைகளில் ஈடுபட்டு திடீர் அதிர்ஷ்டம், ஜாக்பாட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பள்ளி கல்வி படிக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக படிக்கணும். படிப்பில் சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராமல் கவனமுடன் படிக்கிறதுக்கு நீங்கள் தியானத்தை மேற்கொண்டீங்கனாக்க அதிகமாக உள்வாங்கும் திறன் அதிகரிக்கும். பொதுவாக 10வது மற்றும் 12வது படிக்கக்கூடிய மாணவர்கள் நன்றாக தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெறுவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையுது. யாராவது சிஏ படிச்சுட்ருக்காங்கனாக்க அவங்க 2024 சில தோல்விகளை தழுவி இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான வருடமாக கன்னி ராசி நேயர்களுக்கு விளங்கப் போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாவே இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வயது முதிர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் கண் பார்வையில் குறைபாடுகள் ஏற்படலாம். கேட்ராக்டு போன்ற அறுவை சிகிச்சைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தகுந்த மருத்துவரிடம் காண்பித்து சரி செய்து கொள்வதன் மூலம் நோயிலிருந்து விடுபடலாம். இதற்கு அடுத்து வீட்டு பரிகாரங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னி ராசிக்கு பார்த்தோன்னாக்க சப்த கன்னிமார்கள் வழிபாடு இவங்களுக்கு உகந்ததாக இருக்கும். சப்த கன்னிமார்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய வாராகி அம்மன் வழிபாடு இவங்களுக்கு மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும். அவங்கள வழிபாடு பண்ணுவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடையே மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பெரியவங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து பூஜை முறைகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோன்னாக்க அஷ்டலக்ஷ்மி வழிபாடு இவங்களுக்கு மிகவும் சிறந்த பூஜை முறையாக அமையுது. அடுத்து கன்னி ராசி நேயர்களுக்கு எந்தெந்த மாதங்கள்லாம் உகந்த மாதங்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், மே, ஜூலை மற்றும்
செப்டம்பர் ஆகிய மாதங்கள் உகந்த மாதங்களாக இருக்குது. இந்த மாதங்களில் புதிய தொழில் தொடங்கிறது, புதிய வண்டி வாகனம் வாங்கிறது, புதிய பிரயாணங்கள் மேற்கொள்கிறது, இந்த மாதங்களில் நீங்கள் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.